வணக்கம், வெல்கம் டு நாஞ்சில் டைரிஸ். லட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் கலர்ஃபுல்லான லட்டுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க இந்த லட்டை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி 2 கப்பு நான் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்பில் 2 கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி, 2 பிஞ்ச் நான் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா 3 ஃபுட் கலர் வச்சுருக்கேன். க்ரீன் கலர், ரெட் கலர், எல்லோ கலர். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பூந்திக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் இந்த மாவை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கட்டி இல்லாமல் வரும். நீங்கள் மெஷர்மெண்ட்டை எல்லாமே ஒரே கப்லேயே எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா அழகாக வரும். எந்த கப்பு நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பாலே சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை மாவை இப்போ நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க. இதுக்கு கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இதில் இந்த 2 பிஞ்ச் சோடா சேர்த்துக்கலாம். இதில் இந்த எல்லோ கலர் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்படி மாவை எப்படி தூக்கி ஊற்றுனீங்கன்னா அது ஒரு ஃப்ளோவில் அப்படியே இருக்கும். அப்படியே இப்படி விழணும். இதுதான் இதோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. கலந்து வச்சுருக்கோம்ல, இந்த மாவை நம்ம கொஞ்சமாக எடுத்து பிரிச்சுக்கலாம். நமக்கு அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணணும்ல, அதனால இதில் 2 கரண்டி ஊற்றிக்கிறேன், அதில் 2 கரண்டி ஊற்றிக்கிறேன். இந்த பவுல்லையும் நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோம். இதில் ஒன்றில் க்ரீன் கலர் ஆட் பண்ணிடலாம், இன்னொன்று ரெட் கலர் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒன்றில் க்ரீன் கலரும் ஒன்றில் ரெட் கலரும். இப்போ வாங்க நம்ம பூந்தியை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பூந்தியை பொரிச்சு எடுத்துடலாம். பூந்தி பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி பூந்தி கரண்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி நம்ம வீட்டில் எல்லாம் நார்மலாக கண்ணு கரண்டி இருக்குங்களா, அதை எடுத்துக்கலாம். இப்போ வாங்க இந்த பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆரஞ்சு கலர் பூந்தியை பொரிச்சு எடுத்துடலாம். லைட்டாக அப்படி தட்டி கொடுங்க. இல்லை நீங்கள் கரண்டி வச்சு மெதுவாக தேய்ச்சி கொடுங்க. பாருங்கள், பூந்தியெல்லாம் நல்லா முத்து முத்தாக வந்திருக்கு. இது ஒரு 30 செகண்ட் நீங்கள் இதை மேலே போட்டு பொரிச்சு எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் இது பொரிக்க வேண்டாம். பாருங்கள், பூந்தி இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். கடகடா நீங்கள் இதை அப்படியே எடுத்துடலாம். காரா பூந்தி பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு இதே மெஷர்மெண்ட்டு, இதே இதுதான் பதம், எல்லாமே இதுதான். ஆனால் நம்ம அதில் எக்ஸ்ட்ரா சில்லி பவுடரும், கொஞ்சம் மஞ்சத்தூளும், கொஞ்சமாக அரிசி மாவும் சேர்த்துப்போம். அரிசி மாவு சேர்க்காமல் கூட நீங்கள் இதே மாதிரியே பண்ணிக்கலாம். அது பண்ணும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் போட்டு பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள், நம்ம பூந்தி எவ்வளோ முத்து முத்தாக வந்திருக்குன்னு.
நீங்கள் இந்த பூந்தியை போட்டு முடிச்சுட்டு ஒவ்வொரு தடவையுமே இந்த கரண்டியை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சிட்டு மறுபடி பூந்தி போடுங்க. அது மேலேயே நீங்கள் கழுவாமல் பூந்தி போட்டிங்கன்னா ரவுண்டு ஷேப்பு வராது, உங்களுக்கு ஒரு மாதிரி நீளமாக தான் பூந்தி விழும். அதனால ஒவ்வொரு தடவையும் பூந்தி போட்டுட்டு கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் நீங்கள் பூந்தி போட்டிங்கன்னா சூப்பராக முத்து முத்தாக வரும். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க மாவு எல்லா கலர் மாவையும் நம்ம பூந்தியை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது பூந்தியுமே நம்ம பொரித்து எடுத்தாச்சு. ஒன்று எப்படி முத்து முத்தாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மாவு கரெக்டாக கரைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பூந்தி வந்து கரெக்டாக வரும். உங்களுக்கு இதில் இந்த ஆரஞ்சு கலர் பூந்தியிலேருந்து கொஞ்சம் எடுத்து நான் மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணிக்க போகிறேன். பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பூந்தி எடுத்து நான் மிக்சியில் வந்து பொடிச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து சீனி பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். நான் பெரிய பேன் எடுத்தது வந்து இதிலே வந்து நம்ம பொரிச்சு வச்ச பூந்தி எல்லாத்தையும் போட்டுடலாம். அதுக்காக நான் கொஞ்சம் பெரிய பேனாக எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம 2 கப்பு சுகர் ஆட் பண்ணிடலாம். இந்த 2 கப்புக்கு வந்து 1 கப்பு தண்ணி. நான் மாவுமே இதுக்கு தான் 2 கப்பு எடுத்தேன், சுகரும் இதுக்கு தான் 2 கப்பு எடுத்தேன். அதுக்கு 1 கப்பு தண்ணி. எல்லாமே நீங்கள் எந்த கப்பு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரே கப்பாக எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்டுக்கு. இப்போ இந்த பாகு வந்து நல்லா சீனி வந்து நல்லா கரைஞ்சிட்டு உங்களுக்கு ஒரு கம்பிப்பாக தான் வரணும். அது வரைக்கும் இதை நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சீனியெல்லாம் நல்லா வந்து கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுறேன். இதில் நான் வேறு எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி திராட்சை கூட வறுத்து போட்டுக்கலாம். சீனி கரைஞ்சி நல்லா அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா கம்பிப்பாக தான் வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இடையில எடுத்து இந்த மாதிரி தொட்டு பார்த்துக்கோங்க. பிசு பிசுப்பே வரல. பாகு வந்து நல்லா கொதிக்குது. நான் முந்திரி பருப்பு திராட்சை எதுவும் போடாதனால இதிலே வந்து 1 ஸ்பூன் நெய்யை வந்து இந்த பாகில் வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு கம்பிப்பாதம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பாகை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இந்த சூட்லேயே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க பூந்தி எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டுடலாம். நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இதோடய போட்டுடலாம். மிக்சியில் இப்படி பொடி பண்ணி போடும்போது உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு அழகாக வரும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதிலே வந்து இந்த பாகு எல்லாத்தையும் நல்லா இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். பூந்தியெல்லாம் நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தான் உங்களுக்கு லட்டு பிடிக்க முடியும். பாருங்கள், இப்போவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இதை அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுடலாம். பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பூந்தி வந்து நல்லா அந்த ஜீராலாம் நம்ம ஊற்றின சுகர் சிரப் எல்லாமே வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், நம்ம பூந்தி 1/2 மணி நேரம் கழித்து எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ நல்லா ஆறிடுச்சு. லேஸ் சூடு தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை லட்டாட்டு பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லட்டு பிடிச்சிக்கோங்க. இப்போ லட்டு பிடிக்கிற பதத்துக்கு பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம எல்லா பூந்தியுமே லட்டாட்டு உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா லட்டையுமே உருட்டி எடுத்தாச்சு. நம்ம எடுத்த 2 கப்புக்கு வந்து
இத்தனை லட்டு நமக்கு கிடச்சிருக்கு. எப்பவும் ஒரே மாதிரி லட்டு பண்ணாமல் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான லட்டு பண்ணி கொடுங்க. உங்கள் வீட்டு குட்டீஸுங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கலர் கலராக லட்டுவா? இது எத்தனை பேருக்கு? எனக்கு ஒரு ஆளுக்கு தானே இது பத்தும்? இல்லை, ஒரு ஆளுக்கு ஒன்று. ஒரு ஆளுக்கு ஒன்று. 10 நாளைக்கு 10 லட்டு. சாஃப்டாக இருக்குது. கையிலேருந்து உடஞ்சி போயிடுமோன்னு பயந்து எடுக்க வேண்டியிருக்கு. கலர் கலராக பசங்களுக்கு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற மாதிரி கலர் கலராக ரெட்டு க்ரீன் எல்லாம் இருக்குது. ஃபுட் கலரிங்கா? ஓகே. நார்மல் லட்டுவாக கலர் கலராக பசங்களுக்காக இந்த இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கு. சாஃப்டாக இருக்குது. பிஞ்சு வர்றது பார்த்தாலே தெரியும். யம்மி. பண்ணி கொடுங்க. பசங்க கலர் கலராக இருக்கிறத என்ஜாய் பண்ணுவாங்க. கெஸ்ட் வந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது கடையிலேருந்து வாங்குறத விட வீட்டில் இது பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது.